ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே எங்கடா இவ்வளோ டிப்டாப்பா வக்கீல் மாதிரி கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம அட்வொகேட் தான், லா இன்டர்னாக இருக்கோம். இப்போ காலையில் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, காலையில் ரன்னிங்லாம் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ்க்கு கிளம்பிட்டோம். நம்ம சீனியர் சார் ஒருத்தர் இருக்கார், ப்ராக்டிஸ் கிளம்பிட்டோம். இதுதான் நம்மளோட ட்ரீம் அச்சீவ்மெண்ட். எல்லாமே நான் ரொம்ப பெருசாக நினைக்கிறது இதுதான். இதுக்காகத்தான் நம்ம இப்போ இவ்வளோ முயற்சி எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கோம். மற்றபடி ரியல் எஸ்டேட்லேருந்து மற்ற எல்லாமே நம்ம இதுக்காக பண்ணுற ஒரு ப்ராசஸ் தானே தவிர நம்ம எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, என்னோடய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் இதை தான் நினைக்கிறேன். நம்மளோட சில காரணங்கள்னால நம்ம இன்னும் என்ரோல் பண்ண முடியாமல் இருக்கோம். பார்ப்போம், நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் இது சம்மந்தமாக ஃபுல் வீடியோஸ் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிச்சுட்டு வந்தாச்சு. ஆமாம், அட்வொகேட்டில் சாரை போய் பார்த்துட்டு ஒரு லேண்ட் ஒன்று சேலுக்கு இருந்துச்சு, அதையுமே பார்த்துட்டு அதை முடிச்சுட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம அடுத்து என்னங்கிறத அடுத்து பார்ப்போம். இன்றைக்கி என்னென்னா, ஆஃபீஸ் போயிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அட்வொகேட் ஆஃபீஸில் நம்ம சார் ஒரு சில புக்ஸை நோட்ஸ் எடுக்க சொன்னார். அந்த நோட்ஸ் எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கேயும் போகல. இன்றைக்கி நாளே கொஞ்சம் எப்பயும் போல் நார்மலாக தான் போச்சு. இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நேற்று 2 விஷயம், முக்கியமாக ஒரு 3 விஷயம் சொல்லியிருந்தோம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மளால் முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னால் கூட, நம்மளால் முடியாதுங்கிறத முதல்ல நம்ம நம்பவே கூடாது. உங்களால் முடியும், நீங்கள் உங்களை நம்புகிற வரைக்கும் தான் உங்களால் அதில் கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணவே முடியும். அதனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எத்தனை பேர் நீங்கள் ஒரு ஆரம்பிக்கிற விஷயத்த இதை உன்னால் முடியாது, இது நமக்கு தேவையில்லாதது, யாரோ ஒருத்தன் ஜெயிச்சிட்டாங்கிறதுனால நீயும் அதில் ஜெயிச்சிருவியா அப்படின்னு உங்களை எவ்வளவு டிமோட்டிவேட் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்த பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு உங்கள் மேலே இதை செய்யணுங்கிற நம்பிக்கை முழுசாக இருக்கா, தாராளமாக அதை பண்ணுங்கள். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த முடிவு பண்ணி அதை செய்யணும்னு இறங்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல் ஃபோக்கஸ்டாகவும் கன்சிஸ்டன்சியாகவும் அதில் நீங்கள் கம்பல்சரியாக மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கணும். உங்களோட கன்சிஸ்டன்சி எந்த ஒரு விதத்துலேயும் உங்களோட முயற்சிகள் எவ்வளவு தடவை வேணாலும் தோக்கலாம், ஆனால் நீங்கள் கன்சிஸ்டன்சியை விடாத வரைக்கும் எப்போனாலும் நீங்கள் அதை ஜெயிச்சிடலாம். ஆனால் உங்களோட கன்சிஸ்டன்சியை எப்போ அதிலேருந்து நீங்கள் விடுறீங்களோ அப்போ கம்பல்சரியாக நம்ம அதில் தோற்றுட்டோம் தான் அர்த்தம். எவ்வளோக்கு நீங்கள் எவ்வளோ டிலே ஆனாலும் பரவாயில்ல, எந்த ஒரு ரிசல்ட்ஸுமே அதிகமான டைமை எடுக்க தான் செய்யும். அந்த டைம் அதிகமாக போகிறதுனால உங்களோட முயற்சிகள், ஒரு சில முயற்சிகள் தவறுறதுனால நீங்கள் அதுக்கு தகுதியானவர் இல்லைன்னு நீங்களே நினச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதில் கம்பல்சரியாக ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி தான் ஃபோக்கஸுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் 1000 விஷயம் பண்ணலாம், ஆனால் நீங்கள் போகணும்னு நினைக்கிற பாதையில் ரொம்ப சரியாக நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கூட உங்களை தடம் மாதிரி போக விட்டுறக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட கோல் ஒன்றா இருக்கலாம். இன்றைக்கி இருக்கிற நிறையா பேர் சொல்கிறது என்னென்னா, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற ஒருத்தன் என்றைக்குமே நிறையா விஷயத்த கற்றுக்கிற, ஏதாவது ஒன்றை முழுசாக தெரிஞ்சவன் ஜெயிச்சிடலாம், ஆனால் கற்றுக்க முடியாத ஒருத்தன் என்றைக்குமே ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது இங்கே இருக்கிற ஒரு பெரிய மித்து. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மல்டி டாஸ்கிங் பண்ணால் ஒருத்தன் ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு பெரிய மித்திங் இருக்குது. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்கன்னா, தினம் ஒரு விஷயத்த நீங்கள் கற்றுக்கிறதுனால தப்பே கிடையாது. நீங்கள் எத்தனை இடத்துக்கு போனாலும் சரி, எவ்வளோ விஷயத்த கற்றுக்கிட்டாலும் சரி, உங்களோட கோல் எதுவாக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக எவ்வளோ வேணாலும் ட்ரை பண்ணலாம். அதுக்கான ப்ராசஸில் நம்ம கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு நாள் நமக்கு யூஸ் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு விஷயத்த கற்றுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருங்க. கற்றுக்க அது நம்மளோட எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு பயன்படும். லேர்னிங்கிறது ரொம்பவே முக்கியம். இன்னொன்று ஃபைனலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கற்றுக்கிற விஷயம் எல்லாம் தாண்டி எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அதை உடனே செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னைக்கு நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஆக்ஷனை நோக்கி போக ஆரம்பிக்கிறீங்களோ, செயலில் அதை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ தான் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க முடியும். அதே நேரத்தில் உங்களை சுற்றி இருக்கிற எந்த ஒரு அட்மாஸ்பியர், நெகட்டிவான பீப்புள்ஸ் யாரையுமே நீங்கள் பெருசாக எடுத்துக்கவே கூடாது. உங்களோட நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் நம்ம எப்படி போகிறோங்கிறத தீர்மானிக்க போகிறவங்க. அது உங்களுக்குலாம் அதில் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு தெரியலை, ஆனால் எனக்கு அதில் அதிகமான நம்பிக்கை இருக்குது.
நான் உங்களுக்குமே என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த நோக்கி போறீங்க. நீங்க பெரிய விஷயத்த யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருந்தாலும் சரி, அது எதுவா இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு உங்கள மோட்டிவேட் பண்ணக்கூடிய பாசிட்டிவான ஆளுகளோட உங்களோட லிங்க வச்சுக்கணும். அதே நேரத்துல உங்களோட பிக் ஐடியாஸ ஒரு ஸ்மால் மைண்டட் பீப்பிள்ட்ட எப்பயுமே நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க. ஏன்னா, உங்களோட உங்களோட அந்த பிக் ஐடியாஸ்க்கான அந்த வளர்ச்சிய வந்து ஷேர் மைண்டட் பீப்பிள்னால புரிஞ்சுக்கவே முடியாது. அந்த ஸ்மால் மைண்டட் பீப்பிள்னால அத புரிஞ்சுக்கவே முடியாது. மேலும் அவங்க உங்கள தான் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. நீங்க உங்களோட ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்க யார்கிட்ட பயன்படுத்துறீங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால லெட்ஸ் ஸ்டே நம்ம இந்த மாரியான யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்ஸ பார்க்குறதுக்கு நம்மளோட Instagram அக்கவுண்ட்ட ஃபாலோ பண்ணிக்கங்க. YouTube சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க் யூ.